ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நம்முடைய சேனல் வாயிலாக ஜோதிடம் சார்ந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பல்வேறு பதிவுகளை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய பதிவு மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. கிரகத்தின் பலன்களை ஏமாற்றும் அவஸ்தை பாகைகள். இதை கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக அவஸ்தையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம கிரகங்களின் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம், நீசம், பகை வீடு, இப்படி கிரகங்களின் ஸ்தான வலுவை நிறைய படிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு கிரகம் திக்பலத்தில் இருக்குது, ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்குது, ஒரு பாவத்தில் பலம் வாய்ந்து தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது நம்முடைய ஜோதிடம் வகுக்கும் விதி. இப்படி படித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் சில நேரங்களில் சில காரணிகளின் பொருட்டு அந்த கிரகம் நல்ல நிலையிலேயே இருந்தாலும் கூட, நல்ல சுப கிரகங்கள், நட்பு கிரகங்களின் இணைவுகள், தொடர்புகள், பார்வைகள் இணைந்து எல்லாம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் தன்னுடைய பலனை அந்த ஜாதகருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கும். அதற்கு பல காரணிகள் இருந்தாலும் அதில் ஒரு காரணியாக பார்க்கப்படுவது கிரக அவஸ்தை அப்படிங்கக்கூடிய காரணி. அப்போ இந்த கிரக அவஸ்தைங்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கும் பொழுது, இதனால் என்னங்க நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும். இதனால் நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்குங்க, உச்ச வீட்டில் இருக்குங்க. இப்போ உதாரணமாக சூரியன் உச்ச வீட்டில் இருக்குங்க. எனக்கு சூரியனுக்கு உண்டான தந்தையின் மூலமான அனுகிரகங்கள், அல்லது எனது மூத்த குழந்தை மூலமான அனுகிரகங்கள், அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசு வேலை சார்ந்த அனுகூலங்கள், என்னுடைய ஆளுமையின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அனுகிரகங்கள் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. ஆனால் ஒரு ராசிக்குள் இருக்கக்கூடிய 30 பாகைகளுக்குள் 5 அவஸ்தை நிலைகளாக பிரிக்கிறார்கள். அதாவது 6 பாகைகளாக 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த 5 செக்மெண்ட்டுங்களும் ஒவ்வொரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடுகளில் இருக்குது. இதில் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதற்கேற்ற அளவிற்கு தான் அதனுடைய வலிமை, அந்த ஜாதகர் அதன் மூலமான பலனை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயம். அதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ராசியின் தொடக்கத்தில், மத்தியில் அல்லது முடிவில் இருக்கும் நிலைக்கு ஏற்ப அதன் இயல்பான பலன்களை முழுமையாக, பாதியாக, குறைவாக அல்லது அளிக்காமல் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு ராசியின் 30 பாகைகளும் 5 பகுதிகளாக, அதாவது தலா 6 பாகைகளாக பிரிக்கப்பட்டு 5 விதமான அவஸ்தைகளாக கணக்கிடப்பட்டு கூறப்பட்டு உள்ளது. இந்த ராசி சக்கரம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இந்த ராசியில் 12 ராசிகள் அடங்கிய இந்த ராசி சக்கரம் மொத்தம் 360 பாகைகளை கொண்டது. ஒவ்வொரு ராசியும் 30 பாகைகளை கொண்டு உள்ளது. இதில் ஆண் பெண் ராசிகளும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதாவது ஒற்றைப்படை வீடுகள் அனைத்துமே ஆண் ராசிகளாகவும், இரட்டைப்படை வீடுகள் அனைத்துமே பெண் ராசிகளாகவும் இருக்கிறது. இந்த ஆண் ராசிகளுக்கும் பெண் ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு விதமான பலம் இருக்கிறது. அதற்கான பலன்களும் அந்தந்த வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கும். ஆண் ராசியில் இருக்கக்கூடிய அதாவது 9 கிரகங்களில் அதே கிரகம்தான் ஆண் ராசியில் நின்றால் ஒரு விதமான பலனும், பெண் ராசியில் நின்றால் ஒரு விதமான பலனை கொடுக்கும். இப்போ இந்த ஆண் ராசிக்கு ஒரு வகையான இந்த கிரக அவஸ்தையும், பெண் ராசிகளுக்கு ஒரு விதமான அவஸ்தையும் இருக்குது. அந்த வேறுபாடுகளை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அவஸ்தையை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க, 6 பாகைகளாக பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆண் ராசி அப்படின்னு பார்க்கும்போதுங்க,
இந்த முதல்ல இருக்கக்கூடிய 0லேருந்து 6 டிகிரி வரைக்கும் பாலப்பருவம், அதாவது இந்த பால அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு மனிதனின் பருவ நிலைகளை கணக்கீடு கொண்டு இதை பிரிச்சிருக்காங்க. அதாவது உதாரணத்திற்காக அப்படி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனின் பருவம் எப்படி இருக்கும்? முதல்ல பாலப்பருவம் இருக்கும், அடுத்தது குமார பருவம் இருக்கும், அடுத்தது யுவம், அதாவது யூத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பருவம். அடுத்தது விருத்த பருவம்னு சொல்லுவோம், அதை தான் ஓல்டு ஏஜ்னு சொல்கிறோம். மிருத பருவம், அது டெட்டான நிலை, மரணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையை மிருதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலப்பருவம் அப்படிங்கிறது 0லேருந்து 6 டிகிரி வரைக்கும். அடுத்தது குமார பருவம்ங்கிறது 6லேருந்து 12 டிகிரி வரைக்கும். 12 டிகிரியிலேருந்து 18 வரைக்கும் யுவமும், 18லேருந்து 24 வரைக்கும் விருத்தமும், 24லிருந்து 30 வரைக்கும் மிருத அவஸ்தையுமாக பிரிக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இன்ஃபேண்ட் அப்படிங்கிறது, அடோலஸ்டண்ட்டுங்கிறது, யூத்துங்கிறது, ஓல்டுங்கிறது, டெட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாலப்பருவம் அப்படிங்கிறது அந்த 0லேருந்து 6 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் போய் நிற்கிதுங்க. அப்படி நிற்கும் பொழுது அது கால் பகுதி தான் அதனுடைய வலிமையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கிரகம் பயங்கரமான வலிமையாக இருந்தாலும் அதன் பலனை ஜாதகர் அடைவது கால் பங்கு தான் அடைவார் அப்படிங்கிறது தான் நீங்கள் வித்தியாசமாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் போல, இப்போ ஒரு குழந்தைக்குங்க ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் ஒருத்தர் இருக்காருன்னு யாரோ ஒருத்தர் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ சொத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த குழந்தை அதை அனுபவிக்க முடியாத நிலை தான் இருக்கும். அந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு 2 கோடி ரூபாய் கார் வாங்கிலாம் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அது போன்ற தன்மை என்பது ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து குமார அவஸ்தை அப்படிங்கிறது 50% தான். அது ஒரு இளைஞன் மாதிரி, ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு எதை அனுபவிக்கணும், எதை எப்படி பண்ணணுங்கிற அந்த மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இப்போது ஒரு கிரகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பவர்ஃபுல்லாக இருந்து அந்த கிரகத்தின் தசை ஒரு ஜாதகருக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஒரு 15 16 வயது கொண்ட ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணோடைய கையில் இந்தாம்மா உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இந்தாம்மான்னு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரக தசை நடக்குது. இந்த பிரபஞ்சம் என்னுடைய கடமைப்படி உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன், எனக்கு இப்போ உனக்கு கொடுக்கணுங்கிற காலகட்டம் இந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்கு, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கிரகம் 2ஆம் அதிபதி தொடர்பு பெற்று நல்ல ஒரு ஸ்தான நிலையில வலுவாக இருந்து அப்போ கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிகிரியில் 6 டிகிரியிலேருந்து 12 டிகிரிக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்து பலனை கொடுக்குது, அது பொருளாதார நிலையை கொடுக்குது அப்படின்னா ஒரு 15 16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்தாலும், ஒரு ஒரு யங்கான ஒரு டீனேஜ் ஒரு பையன்கிட்ட கொடுத்தாலும் அவரின் நிலை அதை எப்படி அதை சமாளிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அவர்களுக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சேஃப் ஜோனில் அதை எப்படி டிஸ்பியூட் பண்ணுறது அப்படிங்கிற மெச்சூரிட்டி இல்லாத போது கிடைக்கக்கூடிய ஒரு பலன், அது விளைவுகளை கொடுக்கும் அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அடுத்து இருக்கக்கூடியது யுவ பருவம், அந்த யுவ அவஸ்தை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் 100%. ஒரு மனிதன் சரியான வயதில் ஒரு 25 30 வயதில் அவருக்கு சரியான ஒரு நிலையில் அந்த பலன் கிடைக்கும் பொழுது தான் அந்த பலனை அவர் முழுமையாக ஒரு பொருளாக மாற்றுவது அல்லது வாழ்க்கைக்கு தேவையான உயர்வுகளுக்கு திட்டமிடுவது இது போன்றெல்லாம் செய்து அவருடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் அந்த டிகிரிஸில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவு சுமாரான வலிமையில் இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவே அடுத்தது வரக்கூடிய 18 to 24க்கு ஒரு கிரகம் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் விருத்த அவஸ்தைன்னு சொல்கிறோம். அந்த விருத்த அவஸ்தைங்கிறது முதியோர் போல் குறைந்த பலன். எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு எனக்கு ஒரு 60 70 வயசில் கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் எனக்கு பெனிஃபிட் எது கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் அந்த ஜாதகர் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அதுபோல் அதற்கும் பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறது அந்த கிரகம் நின்ற அந்த பாகையை கொண்டு நம்ம பலனாக ஆய்வு செய்ய பழகிக்கணும். அதே போல் 24 பாகையிலிருந்து 30 பாகைக்குள் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது மிருத அவஸ்தையில் நிற்கிறது என்று பொருள். அதற்கு 0% வேல்யூ, பலனே இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு மரணத்திற்கு இணையானது.
பலன் மிக குறைவு அல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ என்ன வேணாலும் வலிமையாக இருக்கட்டும், உனக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கட்டும், உங்ககிட்ட பெரிய பெரிய மாளிகை கூட கோபுரங்கள் இருக்கட்டும், சர்வன்ட்ஸ் இருக்கட்டும், அதனால் உங்களுக்கு பலனில்லை. ஒரு மகாராஜா, ஒரு ஊரின் மகாராஜா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கும் பொழுது, அவர் ஊருக்கே ராஜாவாக இருந்தான்னா, மந்திரியாக இருந்தான்னா, யாராக இருந்தால் என்ன பலன் அவருக்கு? அந்த நிலை அந்த கிரகத்தின் பலன்களாக அந்த ஜாதகருக்கு எதிரொலிக்கும். இதுதாங்க கிரக அவஸ்தை அப்படிங்கிறது. இதுவே பெண் ராசி அப்படின்னு வரும்பொழுது இந்த ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த ராசியில் போய் அந்த கிரகம் நிற்குதுன்னா, இப்போ நம்ம சொன்னது அப்படியே ரிவர்சபுளாக இருக்கும். நம்ம சொன்ன ஏற்கனவே ஆண் ராசிக்கு சொன்ன பாலப்பருவம் அப்படிங்கிறது இறுதிக்கு போயிடும். அங்கே இறுதியாக சொன்ன மிருத அவஸ்தை அப்படிங்கிறது முதலாவதாக வந்துடும். அப்போ ஆண் ராசியில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய டிகிரிஸில் வந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெண் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இறுதியில் இருக்கும்பொழுது ஓரளவு பெட்டராக இருக்கும். 2 ராசியிலுமே இருக்கக்கூடிய கிரகங்கள் யுவ பருவத்திலே இருக்குது, 12 to 18க்குள்ளே இருக்குன்னா அருமையாக இருக்கும். அது மாடரேட் சிறப்பு அப்படிங்கக்கூடிய தன்மையை குறிக்குது. இங்கே பாருங்கள் ரிவர்சபிளாக வந்துடுது. மிருத பருவங்கிறது 0 to 6லையும், 6 to 12ங்கிறது விருத்த அவஸ்தையாகவும், 12 to 18ங்கிறது யுவ அவஸ்தையாகவும், 18 to 24ங்கிறது குமார அவஸ்தையாகவும், 24லேருந்து 30 வரைக்கும் பால அவஸ்தையாகவும் வந்து விடுகிறது. அப்போது அதே ஏற்கனவே நம்ம சொன்ன பலன்தான், ஆனால் இங்கே பெண் ராசிக்கு அப்படியே ரிவர்சபிளாக இருக்கும். அப்போது ஒரு கிரகத்தின் பலனை நாம் ஆய்வு செய்வதற்கு முன் அந்த கிரகம் ஆண் ராசியில் இருக்கா, பெண் ராசியில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல வந்து மைண்டில் கொண்டாந்துடணும். ஆண் ராசியில் ஒரு கிரகம் என்ன டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த கிரகம் ஒரு பலவீனமான நிலையில் அந்த கிரகம் வலிமையற்று இருக்குது, அதே போல் பால அவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பால அவஸ்தையில் போய் கடைசியாக இருக்குது அப்படின்னா, அந்த கிரகம் ஏற்கனவே வலுவற்று இருக்குது, அவருக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இல்லை. அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே அவருக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இவராகவும் போய் தேடி பிடிச்சி இனிமேல் வந்து அந்த பொருளை உருவாக்க முடியாது. சரி, அப்படிங்கிற மாதிரினால நம்ம நியூட்ரலாக போயிடும். ஆகவே ஒரு கிரகம் எந்த பாவத்தில் நிற்கிறது என்பதை கணக்கில் கொண்டு அந்த பாவத்தின் ஸ்தான வலு சிறப்பாக இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஜாதகருக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த அவஸ்தையை கொண்டு நாம் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு தீர்மானம் செய்து அதற்கேற்ற பலன்களை புரிந்து கொள்ள பழக வேண்டும் என்று சொல்லி அடுத்தது ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.